அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த மேசராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் இந்த வாரத்தில் மிகவும் நல்ல பலன்களை தாங்கள் எதிர்பார்க்கலாம். பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தாய் மற்றும் மனைவியின் மூலமாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். எந்த ஒரு செயலையும் நன்கு துணிவுடன் மேற்கொண்டு தங்களது விருப்பம் போல் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பல வழிகளிலும் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண ஆகாத அன்பர்களுக்கு திருமண பேச்சுக்கள் வீட்டில் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வேலையில் உள்ளவர்கள் தங்களது பணிகளை தாங்கள் நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தந்தை வழியில் இருந்த பிணக்குகள் அகன்று தந்தை வழி உறவு நன்கு மேம்படும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படியான செயல்களை தாங்கள் செய்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். சில மேசராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில மேசராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில மேசராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். கலைநயம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு இருந்த நாட்பட்ட கடன்கள் மற்றும் நோய்கள் தங்களை விட்டு அகலும். பகைவர்களே இல்லாத நிலைகளும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது பணிகளை தாங்கள் நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை
தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாகன வசதிகள் பெருகும், கௌரவம் உண்டாகும், பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும், மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும், செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில ரிஷபராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும், மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும், உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள், வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்துள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது நிலை நன்கு உயரும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் சில அன்பர்களுக்கு வாகன வசதிகளும் ஏற்படும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவடைந்து இரட்டிப்பு லாபமும் அடைவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தொழில் கூட்டாளிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நேரமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் இதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்களது பணிகளை தாங்கள் நிம்மதியாக மேற்கொள்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் மற்றும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது. சில மிதுனராசி அன்பர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் கூட தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களது சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே எந்த ஒரு செயலை செய்வதிலும் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் இருப்பது மிக மிக நல்லது. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். ஏராளமான பொருள் வரவும் தனவரமும் ஏற்படும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும்.
தெளிந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய கடகராசி என்பவர்களை தங்களது ஜென்ம ராசியிலேயே சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்திலும் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில கடகராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தான் உண்டு தனது வேலை உண்டு என இருந்தால் கடகராசி என்பவர்களுக்கு எந்த வழிகளிலும் தொல்லைகள் வராது. அவ்வாறு இல்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட்டால் தங்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவது உறுதி. தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. சில கடகராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களுக்கு இருந்த நாட்பட்ட கடன்கள் மற்றும் நோய்கள் தங்களை விட்டு அகழ்வதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கு இருந்த நீண்ட நாள் கடன்களை அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். செய்யும் தொழிலிலும் முன்னேற்றம் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில கடகராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். வீரதீரம் மிக்க சிம்மராசி அன்பர்களை தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி என்பர்களது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றிகளை பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பம் ஆகும். தங்களது குழந்தைகள் வழியிலும் தாங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். எந்த ஒரு செயலையும் நல்ல துணிவுடன் மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் பெறுவீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு இழந்த பதவிகள் திரும்ப கிடைக்கும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் சில சிம்மராசி அன்பர்களுக்கு நோய்களாலும் பகைவர்களாலும் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின்
ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் ஒரு தப்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை மிகவும் எளிய நிலையில் தாங்கள் அடைவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கன்னிராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியில் செவ்வாயும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் தங்களது ராசிக்கு நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் அவைகள் எளிதில் வெற்றிகரமாக முடிந்து நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களது நிர்வாக திறனை நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக கன்னிராசி என்பவர்களுக்கு உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில கன்னிராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழும். சொந்த தொழில் தொடங்குவதற்கும் சில அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. இல்லை எனில் அவர்கள் மூலமாக தங்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் கன்னிராசி என்பவர்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். சில கன்னிராசி என்பவர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். பகைவர்களும் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். விரைந்து காரியங்களை முடிக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில்
ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்கள் பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். எந்த ஒரு முடிவுகளையும் நன்கு துணிவுடன் மேற்கொண்டு தங்களது விருப்பம் போல் வெற்றிகளையும் பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில துலாம் ராசி அன்பர்களது குழந்தைகள் வழியிலும் பல நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பூர்வீகத்தின் மூலமாகவும் தாங்கள் நல்ல பலன்களை அனுபவிப்பீர்கள். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. பொறுமையுடன் தாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொண்டாலே போதும், அனைத்தும் தங்களது விருப்பம் போல் வெற்றிகரமாக நிறைவேறும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களது பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு எதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு வழி வகைகள் தங்களுக்கு கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசி 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலமிட்டு அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தன வரமும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை தாங்கள் மிகவும் எளிய நிலையில் அடைவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். தங்களது விருப்பம் போல் தங்களது ஆசைகள் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படியான செயல்களை செய்வீர்கள். சில விருச்சிக ராசி என்பவர்கள் வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். சில விருச்சிக ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு சில அன்பர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். எதிர்மறையான எண்ணங்கள் தங்களுக்கு கனவிலும் வரக்கூடாது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருப்பதால்
மிகவும் நல்ல பலன்களை தாங்கள் எதிர்பார்க்கலாம். பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் வழியில் பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆறு குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் இந்த வாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் எளிதில் நிறைவேறும். மற்றவர்கள் பாராட்டும்படியான வீரதீர செயல்களை புரிவீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக உள்ளது. தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளான பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். விரைந்து காரியங்களை முடிக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் தங்களது ராசிக்கு நல்ல நிலையில் இல்லாத காரணத்தினால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் பொறுமை மிக மிக அவசியம். நிதானத்துடன் தாங்கள் காரியங்களை மேற்கொண்டாலே அனைத்தும் தங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். விரைந்து எந்த ஒரு முடிவுகளையும் தற்சமயம் எடுக்கக்கூடாது. தங்களது ராசிக்கு தற்சமயம் 7.5 சனிக்காலம் நடைபெற்று கொண்டு இருப்பதால் தங்களது எண்ணம் சொல் செயல் போன்றவற்றில் நன்மைகளே நிறைந்து இருக்க வேண்டும்.
தீமையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது. சில மகர ராசி அன்பர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு, வெளியூர் வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு தங்களது விருப்பம் போல் வேலை அமையும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பொறுமையுடன் எந்த ஒரு செயல்களையும் செய்யாமல் விரைவாக காரியங்களை மேற்கொண்டால் தாங்கள் தவறான முடிவுகளை அதிக அளவில் எடுக்க நேரிடும். இதனால் சில மகர ராசி அன்பர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் இழக்க நேரிடும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மகர ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில மகர ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தனம் வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது நிலை நன்கு உயரும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். குழந்தைகள் வழியில் தாங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தெய்வ வழிபாடு அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத கும்பராசி அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தந்தை வழி உறவுகள் மேம்படும். மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிக மிக நல்லது. பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். தங்களது செயல்பாட்டினால் 4 பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய திட்டுக்கள் தங்களது வளர்ச்சியை மிகவும் பாதிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உரிய மரியாதையையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் தாங்கள் சரியான வழியில் சரியான முறையில் செய்தால் மட்டுமே சனி பகவானின் அருளாசியை பெற இயலும். இல்லையெனில் தங்களது ராசி அதிபதியாக சனி பகவான் இருந்தாலும் அவரால் தாங்கள் கடுமையான தண்டனைக்கு உட்படுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் திறம்பட எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள்.
சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய மீனராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவான் சுக்கிரனுடன் இணைந்தும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலும் தங்களது விருப்பம் போல் வெற்றிகளை பெறுவீர்கள். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம், புதுமனை குடி போகலாம். மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படியான வீரதீர செயல்களையும் புரிவீர்கள். தங்களுக்கு இருந்த நாட்பட்ட நோய்கள் தங்களை விட்டு அகலும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்களது விருப்பம் போல் தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். தங்களது ராசிக்கு தற்சமயம் 7.5 சனிக்கிழமமாக இருப்பதால் தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நன்மைகளே அதிக அளவில் இருக்க வேண்டும். தீமையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது. தாங்கள் செய்யும் காரியங்களால் மற்றவர்கள் நல்ல நிலைக்கு வந்தால் அவர்களுடைய பாராட்டுக்கள் தங்களது குடும்பத்தையும் தங்களையும் நல்ல வளர்ச்சியடைய செய்யும். தங்களது செயலால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய திட்டுக்கள் தங்களை அனைத்து வகையிலும் பாதிப்புக்கு உள்ளாக்கும். எனவே கனவிலும் யாருக்கும் எந்த தீங்கும் நேராத வண்ணம் உள்ள எண்ணங்களை தாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில மீனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு தாராளமாக பொருள் வரவும் தனவரவும் இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் வழியிலும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில மீனராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மீனராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கிரன் அமர்ந்தும், கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன் அமர்ந்தும், சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்தும், கன்னி ராசியில் செவ்வாய் அமர்ந்தும், கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் வக்ரத்தில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். மேசராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் 11:57 வரை சந்திராஷ்டமம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு
ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பகல் 11:57 முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு 9:13 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி இரவு 9:13 முதல் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை 4:03 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி அதிகாலை 4:03 முதல் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி காலை 8:36 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள்: சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வருகின்றது.